ஹலோ buddies, வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லாவே இருக்கேன். தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே எதுக்கு எப்படி போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம நெல்லை மோட்டார்ஸ் கேடிஎம் வந்து இது பண்ணுறாங்க, கிராண்டாக வந்து 250 and 390 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து வராங்க. அதுக்காகத்தான் வந்து போயிட்டுருக்கோம். வந்து மோட்டோ ட்ரிகர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு அன்னூரில். நாம் வந்து இப்போ இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி அன்னூர் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு போயிட்டு அவர் கூட சேர்ந்து நம்ம தினேஷ் ப்ரோவை போய் பார்க்கணும், மிஸ்டர் கியராக்கர். அவர் கூட சேர்ந்து தான் நம்ம 3 பேர் ஒட்டுக்காக தான் போகிறோம். ஃபஸ்ட்டு இவரை பிக் பண்ணிட்டு அப்புறம் போய் அவரை பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா போகிறோம். ரொம்ப ஸ்பீடெலாம் மெயின்டைன் பண்ண போகிறது, ஸ்பீடாலாம் போக போகிறதில்ல. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பீட் இதே அளவுக்கு போனால் போகுது 80. நம்ம நேரமாக தான் கிளம்பியிருக்கோம். மணி 5 மணிக்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு வந்து காட்டுது. 5:30 தான் ஈவெண்ட். ஸோ நம்ம ஸ்லோவாகவே போகலாம், ஒரு ஹரிபரியும் வந்து இருக்கிறதில்ல, ரிலாக்ஸ்டாக போகலாம். விக்கி ப்ரோவை பார்த்துட்டோம். விக்கி ப்ரோ பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு நல்ல பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிப்போம். அடித்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்புவோம். வண்டி இன்றைக்கி தான் வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சர்வீஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் விடும்போது வாட்டர் வாஷ் விட்டதோட சரி சுத்தம்டா. நாம் என்றைக்கு வண்டி கிளம்புறோமோ அன்றைக்கி தான். நானே அத்தி பூத்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் தான்டா வண்டியை சர்வீஸ் கொடுறக்கே யோசிக்கிறேன், வாட்டர் சர்வீஸ் விட்றதுக்கு. அன்றைக்கி வாட்டர் சர்வீஸ் விட்றப்பவும் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி? நல்ல வேலை மழை பெய்யல. பெட்ரோல் பங்க்கு வந்துட்டோம். ஒரு 500 ரூபாய்க்கு அடிப்போம். 500க்குண்ணா, 500 கம்பி இருக்கும். ஒன் சைடாக வைங்க, இல்லைன்னா மேலே வந்துடும். மேலே வந்துடும்ண்ணா, ஒன் சைடாக வச்சிடுங்க. மேலே வருதுண்ணா, மேலே வருதுண்ணா, மேலே வருதுண்ணா. ஒன் சைடாக இப்படி வைங்கண்ணா, மேலே முடிஞ்சிச்சு. இதனால தாங்க திடீர்னு வண்டி வந்து ஹீட்டாக இருக்கும்போது பார்த்தீங்களா, ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிச்சு. இந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும்போது பெட்ரோல் வந்து வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், அது சம்பவம் ஆயிரும். ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ, சப்ஸ்கிரைபரு. கேமரா எங்க? அவர் தான் இன்னும் வரலையே, இதை விட்டு கோயம்புத்தூர் விட்டு. அவர் வரணும்ல அதுக்கு எடுத்து. சரி ப்ரோ, இங்கேருந்து கிளம்புனா 5:10 போயிடலாம். கிளம்புவோமா? தினேஷ் வேறு இன்னும் கோயம்புத்தூர் விட்டு வரல, இங்கே வீட்டுக்கு வரல அப்படிங்கிறார். இப்போ தான் கோயம்புத்தூர் விட்டு கிளம்பி வந்துட்டுருக்காராம்மா. அவர் இன்னொரு 1/2 hour அங்கே வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அப்படி வந்தால் அவருக்கு பக்கம் வீடு, அதனால் நேரம் அழித்து பிடிச்சிட்டு அவர் வீட்டுக்கே வந்துடுவார். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கிங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லேன்னு வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, செய்ய வேண்டியது உங்கள் கடமை. என் கடமையை நான் பார்க்குறேன், உங்கள் கடமையை நீங்கள் பாருங்கள். ப்ரோ இங்கே பாருங்க, அப்படியே சேர் அடிச்சிருச்சு ப்ரோ. ப்ரோ தண்ணி தொட்டு தான் ப்ரோ துடைக்கணும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வண்டி ஃபுல்லாகுது ப்ரோ. வண்டியை வச்சு நாமளும் கழுவியாச்சு, வண்டியை கழுவி விட்டாச்சு. கிளம்புறோம் இப்போ. ப்ரோ போயிட்டு வரேன் ப்ரோ. கரெக்டாக 1/2 மணி நேரம் எடுத்திருக்கோம். நானும் ஸ்லோவாக போகணுன்னு நினச்சி தான் சீக்கிரமாக கிளம்புனேன். இப்போ பார்த்தா நமக்குன்னே வந்து சேருவாங்க போல் எல்லாம். பாருங்களே வண்டி எப்படி போயிருக்குன்ட்டு. வண்டி எங்கப்பா அவனாசி ரீச் ஆகிட்டோம். மிஸ்டர் கியராக்கர் அவருக்கு வந்து கால் பண்ணி எங்கே இருக்கார், நாங்கள் வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணோம். ப்ரோ உனக்காக ஒரு கிஃப்ட்டு. டனான் லேட் ஆகிட்டுருக்கு, கத்திட்டு கிடக்குறாரு. கிளம்பியாச்சு. R15 ரொம்ப அக்ரெசிவாக இருக்குங்க ஆர்சியோட. வண்டி இழுத்தா பறக்கும் நம்மளுது, இது போகவே மாட்டேங்குது. சரி 150க்கு என்ன பவர் கொடுக்கணுமோ அந்த பவர் தான் கொடுப்போம். விவியை கிக்கின் பண்ணி பார்ப்போம் பறக்குதா இல்லையான்ட்டு. 100 110 தான் அழுத்திட்டு இருப்போம். ஏங்க 120லேருந்து 140 அப்படியே மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த வண்டி போயிடுச்சு. எனக்கு பின்னாடியே வந்துட்டுருக்காரு நம்ம அட்வென்ச்சர் வச்சுட்டு மோட்டோ ட்ரிகர். இந்த வண்டி ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆன வண்டின்னு நினைக்கிறேன். டூம் வந்து ஒன் சைட் போயிருக்கு. இந்த வண்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஷினியை போட்டு படுத்திகிட்டு இருக்கோம்.
விக்கியும் காணும் பின்னாடி. முன்னாடி தினேஷும் அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டார் அவர் வண்டி போகுதுன்ட்டு. ஒரு 150 சிசியை வச்சுட்டு நானும் எவ்வளோதான் ஹார்டாக புஷ் பண்ணுறது. ரியர் டயர் சுத்தமாக போச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த வெள்ளைக்கோட்டில் விடும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வாபிள் ஆகுது வண்டி. இன்னும் வண்டி 140 தான் ரேஞ்ச் காட்டுது ப்ரோ. 300 காட்டணும் ப்ரோ. சம்பவம் செஞ்சு விட்டுருச்சுங்க வண்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணியிருக்கோம்ல, எங்கள் மாட்டிருக்கோம்ல, இந்த ஸ்க்ரூ வந்து வைப்ரேஷன் லூஸாகி கீழே விழுந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்க்ரூவில் தான் நிற்கிது. அது அப்புறமும் கீழே விடக்கூடாதுங்கிறக்காக இதை வந்து அழுத்தி வச்சுருக்கேன். லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க பாருங்கள். இதான் லொக்கேஷன். கேடிஎம்னு அப்படியே வந்து பெருசாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே தான். கடைசியாக நம்ம ஃபோட்டோவும் பேனரில் வந்துருச்சு. யூடியூபருங்கிற ஒரு அங்கீகாரம் ரொம்ப நாள் கிடச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோக்கு வந்துட்டோம். நம்ம பின்னாடி இருக்குது அந்த சூப்பர் விக்டிக்குள்ளே போடு. உள்ள போடு நீ கரெக்டாக வையா, அப்படின்னா தான் எனக்கு லாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பாரு உள்ளவா, ஃப்ரேம்குள்ளே வா. ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கேன். சரி நம்ம அப்படியே முன்னாடி போவோம். இதுலேயே 3 பேர் பண்ணி 3 பேர்த்தோட இதுலேயே ஒரே இதாக போகும். இது இங்கே இருக்குமா? ஓகே, நம்ம ஹெல்மெட் இதெல்லாம் பின்னாடி இருக்குது, அங்கேயே இருக்கும். நான் ஃபோனில் பண்ணலான்னு நினச்சேன், கேமராவில் பண்ணிப்பேன். ஹலோ படிஸ், ஏபிகே மோட்டோ விளாகர் வந்திருக்காரு. பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுறோம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க தினேஷ், ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுறோம். எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் நம்ம பிரதரை மீட் பண்ணுறோம். எங்கே பைக் எங்கே? நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம், எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்க விடுவாங்களாம் பாருங்களா? இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஏபிகே மோட்டோவில் பார்த்தீங்களா செல்வாக்கு எப்படி இருக்குன்ட்டு தலைக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமாம், கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு லான்ச் ஈவெண்ட் ஓப்பன் ஆகிருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்க போது. நம்ம லொக்கேஷனுக்கு செட்டில் டவுன் ஆகிட்டோம். எல்லாம் ஏற்றிருக்கேன். ரொம்ப சவுண்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹாய் காட்டுங்க ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ. ப்ரோ ஓகே படிஸ், நாம் அப்படியே கிளம்பலாம். கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, கோப்ரோ வேறு சார்ஜ் பண்ணணும். மக்களே ஒரு வழியாக ஹைவே ஏரியாச்சு. நாமளும் அப்படியே பாட்டை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக போவோம். என்னடா இவன் பாட்டு கேட்டு போகிறான் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. பாட்டு கேட்குறது நான் தூங்காமல் இருக்கிறது தான். சரியா? போய் எங்கேயாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு நாம் அப்படியே போக வேண்டியதான். போலீஸ்கார் அங்கிள் வேறு நின்று பயங்கரமாக பார்க்குறாரு. ஏன் ப்ரோ போலீஸ்கார் ஏன் அப்படி பார்க்குறாரு? நாம் ரேஸ் ஓட்டுறோன்னு நினச்சிட்டாரோ? ஏதாச்சும் கேஸ் போட்டுடலான்னு பார்த்துருப்பாங்களோ. போலீஸை பார்த்தாலே பயமாக இருக்குது ப்ரோ. இப்போல்லாம் எல்லாமே இருக்குது. ஓவர் ஸ்பீடுன்னு போட்டுருவான். நீங்கள் வரும்போது பார்த்தேன் ஓவர் ஸ்பீடில் வந்தீங்கன்ட்டுருவாங்க. இந்நேரம் ஆஃப் ரோடுக்குள்ளே இறங்கியிருப்பு. ஓகே இப்படி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டவுடன் தூக்கம் வருது. இது வேறு போய் இதை வேறு ஒன்று மாட்டி எல்லாமே பண்ணணும். பண்ணலாம், பொறுமையாக பண்ணலாம். நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. குழம்பு நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரிலாம் இல்லை, அதான் கொஞ்சம் நல்லா இல்லை. நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்.
எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் போட்டுக்கிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒரு பட்டுன்னு பார்த்துடலாம். நம்ம இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இது வேறு நியூட்ரல் அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்க, வெறும் ஜென்ரல் செக்கப் தான், வேறு எதுவும் இல்லை. ஜென்ரல் செக்கிங். ஏன் ப்ரோ இப்போ அந்த ரீல்ஸ் போடுது கூடி சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஓவர் ஸ்பீட் எங்கே பண்ணோம்? 60-70 தடல ப்ரோ. வ்ளாக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஸ்கிரிப்ட் எழுதியெல்லாம் பண்ண முடியாது மற்றவங்க மாதிரி. நாம் அப்படியே போகிற போக்கில் இருக்கிறத பேசிட்டு அப்படியே போகணும். அதில் எவன் நல்லா பண்ணுறானோ அவன் தான். நான் நார்மல் வ்ளாகிங் கூட ஸ்கிரிப்ட் பண்ணலாம், ஃபுட் வ்ளாகு அது இதுன்ட்டு போய் அப்படி பேசு இப்படி பேசுன்ட்டு. ஓகேங்க, நான் அப்படியே இந்த வழியாக போயிடுவேன். நம்ம ப்ரோ வந்து இந்த வழியாக போயிடுவார். ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. கூடிய சீக்கிரம் வண்டி டெலிவரி எடுத்துருங்க. ரைட்டு போகலாம். ஏபிகே மோட்டோ வ்ளாக் ரெடியாக இருக்கார். கொடைக்கானல் போகலாங்கிறாரு. போயிட்டு வரலாம். மூணார் போகலாம். மூணார் போயிட்டு வரலாம், இல்லை வயநாடு போகலாம். அது என்னன்ட்டு பேசலாம். ஒரு நாள் சிசிடி போய் உட்காந்து பேசலாம். ஓகே ப்ரோ, சரி போ பார்க்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து அவர் வண்டி எடுக்கிறது தான் மெயின்.